வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அஇஅதிமுக ஆட்சியில் மக்களின் குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படுவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசுப் பணிகளில் உள்ள காலி இடங்கள் நிரப்பப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மினி கிளினிக்குகளில் கோவிட்-19க்கான தடுப்பூசி செலுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 9 தங்கம் உட்பட 19 பதக்கங்களுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சியில் மக்களின் குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படுவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நேற்றிரவு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தின் கீழ் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு அவற்றில் இதுவரை 5,20,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1100 என்ற உதவி மைய எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பொதுமக்கள் எந்த சிக்கலும் இன்றி குறைகளை தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சியில் தொலைநோக்கு பார்வையுடன் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், சிறுபான்மையினர் மற்றும் மகளிர் நல மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் காலியாக உள்ள அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நேற்றிரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், திமுக ஆட்சி அமைந்தால் ஆண்டுக்கு 10 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார். இளைஞர்களின் திறன்களை அதிகரிக்க மாநில திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு அமைப்பு தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதையே இலக்காக கொண்டு மக்கள் நீதி மய்யம் செயல்படுவதாக அக்கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் கூறியுள்ளார். கோவையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், இலவசங்கள் கொடுப்பதை விட ஏழ்மையை அகற்றுவதையே நோக்கமாக கொண்டு தமது கட்சி செயல்படுவதாக தெரிவித்தார். கல்வி, சுகாதார வசதிகள் அனைவருக்கும் எளிதில் கிடைக்க நாம் தமிழர் கட்சி பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், வேளாண் துறையின் முன்னேற்றமே தமது கட்சியின் முக்கிய கொள்கை என்று குறிப்பிட்டார். சமூக நீதி மற்றும் அனைவருக்கும் சம உரிமை என்ற கோட்பாட்டில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். வேலூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியலை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இதன்படி 234 தொகுதிகளிலும் மொத்தம் 3,998 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 3,555 ஆண் வேட்பாளர்களும் 411 பெண் வேட்பாளர்களும் 3ஆம் பாலினத்தவர் இருவரும் களத்தில் உள்ளனர். கரூர் தொகுதியில் அதிகபட்சமாக 77 வேட்பாளர்களும், பவானிசாகர் மற்றும் வால்பாறை தொகுதிகளில் குறைந்தபட்சமாக 6 வேட்பாளர்களும் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 12 பேர் களத்தில் உள்ளனர். சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக மாவட்ட வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் தேர்தல் களம் பகுதியில் இன்று இடம்பெறுவது காஞ்சிபுரம் மாவட்டம். சட்டமன்ற தேர்தலையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், உத்தரமேரூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் வேட்புமனு மீதான பரிசீலனை முடிவடைந்துள்ள நிலையில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 25 பேரும், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் 15 பேரும், உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் 20 பேரும், காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் 15 பேரும் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். ஆலந்தூர் தொகுதியில் அதிகபட்சமாக 25 பேர் போட்டியிடுகின்றனர். ஆலந்தூர் தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசனும், அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதியும் போட்டியிடுகின்றனர். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரமும், அவரை எதிர்த்து திமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரம் போட்டியிடுகின்றனர். இதனிடையே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் 13,15,329 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக 1,872 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. இவற்றில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காஞ்சிபுரத்திலிருந்து சிவக்குமார்.
தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அகில இந்திய வானொலியில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் இன்று முதல் ஒலிபரப்பாகிறது. 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் வரும் 3ஆம் தேதி வரை ஒலிபரப்பாகும் இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் இடம்பெறும். காலை 10 மணி முதல் பிற்பகல் மணி 1:30 வரையும், மாலை 6 மணி முதல் இரவு மணி 10:10 வரையும் சென்னை ஏ மற்றும் FM ரெயின்போ பண்பலையில் இப்பிரச்சாரம் இடம்பெறும். இதன் காரணமாக ரெயின்போ பண்பலை அலைவரிசையில் காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரையும், மாலை 6, இரவு 7, 9 மற்றும் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது. எனினும் சென்னை ஏ அலைவரிசையில் இடம்பெறும் வழக்கமான செய்தி அறிக்கைகள், மாவட்ட செய்தி மடல் ஆகியவை குறிப்பிட்ட நேரத்தில் ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் அரை மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மினி கிளினிக்குகளில் கோவிட்-19க்கான தடுப்பூசி செலுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இந்த தகவலை தெரிவித்துள்ள பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு செல்வ விநாயகம், ஏப்ரல் மாதத்திலிருந்து 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்படுவதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தற்போது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மொத்தம் 3217 மையங்களில் தடுப்பூசி செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக 1636 பேருக்கு கோவிட்-19 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 636 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. நேற்று 1025 பேர் குணமடைந்துள்ளதாகவும் தற்போது 9746 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக 12 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பின் எண்ணிக்கை 12630 அதிகரித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இஸ்ரேலில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்களில் 628 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தில் கோவிட்-19 பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருப்பதை அடுத்து அந்நாட்டில் மீண்டும் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு கோவிட்-19க்கான தடுப்பூசிகளை இந்தியா நன்கொடையாக வழங்கியிருப்பதற்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப் நிறுவனத்தின் புதிய தனியுரிமை கொள்கை தொடர்பாக போட்டி ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 4168 ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டப்பேரவை தொகுதிகளின் தேர்தல் அலுவலர்களுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. கிருஷ்ணகிரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி அங்கன்வாடி மகளிர் பங்கேற்ற விழிப்புணர்வு மற்றும் உறுதியேற்பு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 9 தங்கம் உட்பட 19 பதக்கங்களுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் உட்பட 4 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமரும், மகளிர் 25 மீட்டர் பிரிவில் சிங்கி யாதவும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்பிரிவில் ரஹி சர்னோபட் வெள்ளிப் பதக்கத்தையும், மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஒர்லியான்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால், ஸ்ரீகாந்த், ஈரா சர்மா, சிராக் ஷென், கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இன்று பங்கேற்கின்றனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் சிக்கி ரெட்டி, பிரணவ் சோப்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா, சிக்கி ரெட்டி இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சர்வதேச டுவெண்டி கிரிக்கெட் தரவரிசையில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ரோஹித் சர்மா 3 இடங்கள் முன்னேறி 14வது இடத்தை பிடித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டிக்கான தொடர் ஜோதி ஓட்டம் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. தேசிய ஜூனியர் தடகள போட்டி தேர்வுக்குழுவின் தலைவராக PT உஷா நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அஇஅதிமுக ஆட்சியில் மக்களின் குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படுவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசுப் பணிகளில் உள்ள காலி இடங்கள் நிரப்பப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மினி கிளினிக்குகளில் கோவிட்-19க்கான தடுப்பூசி செலுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 9 தங்கம் உட்பட 19 பதக்கங்களுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.